பார்த்தா ஹியூமன் ஹேர் அண்ட் விக் நிலையத்தை பரத் அவர்கள் வந்து இன்றைக்கி 4ஆம் தேதி இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காரு. சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ளவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். அதனால் அவர் வந்து எல்லாத்துக்குமே சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால, அவருடைய ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு இந்த நிலையம் நிறைய பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பரத், நன்றி, வணக்கம். எல்லா வாழ்த்துக்களும் நன்றி. வந்திருக்கும் மீடியாவுக்கும் ஊடகத்துக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தா ஹியூமன் ஹேர் விக் சென்டர் என்னோட கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துல வந்து ஒரு 35 இயர்ஸாக இந்த ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் பண்ணிட்டேன். சில பேர் பேரை சொல்ல முடியும், சில பேர் பேரை சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் கமலஹாசன் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். சில பேர் ஏன்னா செலிபிரிட்டி ரொம்ப பேரை நம்ம சொன்னோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 35 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், ஸ்னேகா, அம்பியா, ராதா மேடம், அப்புறம் ஊர்வசி அம்மா, இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆல்மோஸ்ட் நான் விக்கு தைச்சு எல்லாத்துக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட வந்தீங்கன்னா எல்லாமே லைவாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் கொடுத்துட்டு தான் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துல வந்து மெஷர்மெண்ட் எடுக்காமலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. இன்க்ளூடிங் மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹியூமன் ஹேர் யூஸ் பண்ணால் தான் நல்லது. சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இது வந்து ஒரு அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி சாட்டிஸ்ஃபைட் பண்றதெல்லாம் வந்து ஒரு லைவா கொண்டு போனோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா லைவாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு விக்கு வைக்கிறதுன்றது மற்ற பப்ளிக் வந்து தெரியாம இருக்கணும். ஒரு கெட்டப் பண்ணும்போது அந்த கெட்டப் பண்ணியிருக்காங்க, விக்கு வச்சிருக்காங்கன்றது தெரியும். பட் லைவா ஒரு ஜென்ரலா ஒருத்தவங்க விக்கு வைக்கும் போது விக்கு வைக்கக்கூடாது, விக்கு வைக்காதது தெரியாம பண்ணணும். அதுதான் ஹைலைட். அது தெரியாம அது தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன் அந்த வேலையில. அது தெரியாம பண்றதுதான் ஹைலைட். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்ளுங்க? குவாலிட்டி வந்து அந்த ஹேரை வந்து பக்காவா வாஷ் பண்ணும். இதுக்குன்னு தனியா கெமிக்கல் வருது. கெமிக்கல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல் போட்டு ப்ராசஸ், ஹேர் ப்ராசஸ் வந்து அது அது பெருசு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் திருப்பதியிலேருந்து தான் வரும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ லாஸ்ட்டாக தான் எங்கள்கிட்ட வரும். அந்த குவாலிட்டி எடுக்கும்போது அந்த குவாலிட்டி எடுத்து நமக்கு வரும்போது அதுக்கப்புறம் நாங்கள் அதை விக்கு தைச்சு தான் நம்ம தயாரித்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதும் ஆர்டிஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதும் பண்ணுறோம். எனக்கு மேக்ஸிமம் 10 days டைம் எடுப்பேன். வடபழனி கோயில் பேக் சைடு தான் இருக்கு இந்த ஹியூமன் ஹேர் விக் சென்டர். வந்து மேக்ஸிமம் 10 days மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம். 10 days டைம் எடுத்து தான் பண்ணுவோம். இத்தனை நாள் நீங்க ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க, பப்ளிக் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி ப்ராடக்ட்? ஆல்ரெடி எனக்கு பப்ளிக் வந்து ஒரு 2000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இவ்வளோ நாள் வந்து நான் வீட்டில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கஸ்டமரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் கடை வைக்கல அப்படின்ட்டு. ஏன் இன்க்ளூடிங் பாக்கியராஜரை கேட்டிருக்கிறாரு, ஏங்க கடை வைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு இதனால நான் ஷூட்டிங்கில் வந்து ஆல்ரெடி ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ உள்ள நிலைமையில வந்து இந்த தொழிலை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம். இந்த இது வந்து இது இல்லாமல் கேன்சர் பேஷண்ட் நிறைய இருக்காங்க லேடியும், அவங்களும் நம்மள்ட்ட வந்து இதை வந்து சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து மெயினாக சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன், காசுக்காக பண்ணலை. அந்த மாதிரி கிளைண்ட் நிறையா வரதுனால தனியாக கடை வச்சு அவங்கள வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனால தனியாக கடை வச்சு இப்போ பண்ணுறத பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் என்ன பெரிய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து நான் மற்றவங்களை குறை சொல்ல விரும்பலை. டிரான்ஸ்பிளான்ட் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து நம்ம தலையில வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து பண்றது. அது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களோட தொழிலை நான் பாதிக்கிற மாதிரி நம்ம பதில் சொல்ல நான் விரும்பல. அதுக்காக என்னோட இதையும் வந்து சொல்ல. விக்குன்றதை நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா கைட்டி வச்சுட்டு போகலாம். டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து நம்மளோட ஸ்கின்ல பட்டு நம்ம தலையில எடுத்து அதை பண்ணும்போது ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதனோட பாதிப்பு என்னன்றது வந்து அது அப்போதான் தெரியும். சொல்லுவாங்க பாதிப்பு இருக்காது.
100% பாதிப்பு. தளபதி